வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். மிவி இந்த கம்பெனி பற்றி உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சேனலில் ஏற்கனவே அவங்களுடைய நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தரமாகவே இருக்குது, விலையும் நியாயமாக இருக்குது. இன்றைக்கி அதே மாதிரி அவங்க லான்ச் பண்ணியிருக்க ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். மிவி Duopods ENC F60 அப்படிங்கிற ஒரு மாடலில் TWS அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. ஆனால் இன்றைக்கி மட்டும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இதோட விலை பார்த்தீங்கன்னா 999 ருபீஸ். ஸோ குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கே கூட நீங்கள் வாங்கலாம். இந்த ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பின்னாடி இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஹைலைட்ஸ் விவரங்கள் எல்லாமே போட்டுருக்காங்க. வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணி வாசிச்சுங்க. இதுக்கான 1 இயர்க்கான வாரண்டியும் இருக்குது. அது முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது. இந்த மிவி F60 பார்த்தீங்க அப்படின்னா 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்தது என்ன கலர்? ஓகே, பாக்ஸை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே வாரண்டி, இந்த வாரண்டி எனக்கு ரிஜிஸ்டர் பண்ண அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வெல்கம் கார்டு இருக்குது, அப்புறம் யூசர் மேனுவல் போட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு அழகான பேக்கேஜிங்குள்ளே இந்த மிவி F60னுடைய சார்ஜிங் கேஸ் நம்மக்கிட்ட அமைச்சது வந்து பிளாக் கலர். ஓகே, சார்ஜிங் கேஸ் தவிர வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸுக்குள்ளே 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் பண்ணுறதுக்கு USB Type-C கேபிள் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த ப்ராடக்ட், இந்த சார்ஜிங் கேஸோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கிளாசி ஃபினிஷிங் இருக்குது. ஸோ இப்போ தான் எடுத்தேன் பாக்ஸில் இருந்து. அதுக்குள்ளே ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா கண்டாமணிக்கு விட்டுது. ஸோ கிளாசி ஃபினிஷிங் இருக்கிறனால ஃபிங்கர் பிரிண்ட் கூட பெரிய பிரச்சனை கிடையாது, ஈஸியாக பண்ணி தொடச்சி விட்டுடலாம். ஆனால் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகும். நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சார்ஜிங் கேஸோட டிசைனில் கண்டிப்பாக அவங்க வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ உள்ளுக்குள்ளே எதுக்கு மேட் ஃபினிஷிங்? வெளியில் மேட் ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரி பரவாயில்ல. பட் உள்ளுக்குள்ளே வந்து எடுத்து பார்த்தோம்னா ஸ்டெம் டிசைனில் TWS உடைய பட்ஸ் இருக்குது. ஸ்டெம்மோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. பட் வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. காதில் போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் பேர் பண்ணிவிட்டு காதில் போட்டு கேட்டுட்டு நான் திருப்பி உங்ககிட்ட கனெக்ட் ஆகி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆல்ரைட். ஸோ இந்த இயர்பட்ஸை நான் போட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபிட்டிங் நல்லா இருக்குது. ஆனால் பர்ஃபெக்டான ஒரு கச்சிதமான ஒரு ஃபிட்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் காதில் போட்டு நீங்கள் ஜாகிங் போனீங்க அப்படின்னா கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெம்முடைய லென்த்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபிசிக்ஸை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள். ஸோ அதனால் அது கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு டிப் எடுத்து நீங்கள் போட்டு உங்களுடைய காதுக்குள்ளே பர்ஃபெக்டாக இது ஃபிட் ஆகிடுச்சு, லாக் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே விழுகாது. இதில் எல்லா கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலையில் ஜெஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்தது ரொம்ப வெல்கமான ஒரு விஷயம் தான். சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே பாஸ் ஆகும். டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டு ப்ரீவியஸ் பாட்டுக்கு போய்க்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லாட்டி ஐஃபோன் சரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து நம்ம காதில் மாட்டிக்கிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் கூட இந்த சிங்கிள் டேப் ஆக்டிவேட் ஆயிடுது. காதிலேருந்து எடுத்த உடனே பாஸ் ஆகுது, ப்ளே ஆகிறதுக்கான சென்சர்லாம் இதில் கிடையாது. இந்த வேலையில் அதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் கிடையாது. இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல பேஸ் வந்து ரொம்ப டீப்பான பஞ்சி பேஸ் கிடையாது. ஒரு மிதமான ஒரு பேஸ் இருக்குது. வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. பேஸுக்கும் மிட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி லைட்டாக அங்கங்கே கிளாஷ் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கிளாரிட்டி ஓரளவுக்கு நல்லா கிளியராக கிறிஸ்பாக இருக்குது. இதில் கேம் விளையாடுறதுக்கு லோ லேட்டன்சி மோட்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் விளையாண்டு பார்த்தேன். லேட்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லி செகண்ட் அதை விட கம்மியாக இருக்குது. பட் இதனால நீங்கள் ப்ரொஃபஷனல் கேமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் பிளே கிடைக்காது. பட் என்ன மாதிரி அமெச்சூர் கேமராக இருந்தீங்க அப்படின்னா ஓகே, தாராளமாக நீங்கள் வச்சு விளையாடலாம். பட் இந்த இயர்ஃபோன்ஸ் வச்சு யூடியூப்ல ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்க்குறீங்க அப்படின்னா லிப்சிங்கிங் இஷ்யூ இதில் இருக்காது. தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி நீங்கள் இதை படம் பார்க்கலாம். கால்ஸ் பேசுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. மைக்கினுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. கொஞ்சம் நீங்கள் லவுடாக பேசுனீங்க அப்படின்னா அந்த பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கேட்கும். பட் உங்களை சுற்றி இருக்கிற நாய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கட் ஆகி அவங்களுக்கு க்ளீனான வாய்ஸ் கேட்குது. அதே மாதிரி அவங்க பேசுறது உங்களுக்கு கிளியராக கேட்குது. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 50 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் மொத்தமாக அதில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்னோட யூசேஜில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் ஒரு 8 to 9 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் எனக்கு கிடச்சிது. 50% வால்யூம் வச்சு நான் கேட்குறப்போ இந்த கேஸில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 4 தடவை 5 தடவை நீங்கள் ஃபுல் சார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்க்குறப்போ இந்த இயர்ஃபோன்ஸோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸினுடைய சைஸ் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பெருசாக இருக்குது. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. மேட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஜெஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் சிங்கிள் டேப்பில் இப்போ நான் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ் ஆயிடுச்சு. ஸோ சிங்கிள் டேப்பில் நிறைய ஆக்சிடென்டல் டச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிங்கிள் டேப் எல்லாமே மேனேஜ் பண்ணுற TWS நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அம்சங்களை திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் இதோடைய பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருந்திருக்கலாம். 12mm டைனாமிக் டிரைவர்னு சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா பேஸ் கொஞ்சம் லாக்கிங்காக தான் இருக்குது.
ஆனால் இந்த விலை பார்த்தீங்க அப்படின்னா 999 rupees. ஸோ இந்த விலைக்கு உங்களுக்கு கால்ஸ் பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு TWS உங்களுக்கு கிடைக்குது. ஒரு மீடியா என்ஜாய் பண்ணணும், இல்லை ஒரு பாட்டு கேட்கணும், ஐபி எக்ஸ்போரோடைய ஒரு ஜிம்லோட எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த விலைக்கு இந்த TWS நல்லாவே இருக்குது. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராடக்ட் நம்ம கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ இதை விலை 999 இருந்தாலும் சரி 1499 இருந்தாலும் சரி இதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.